2024வது வருடம் கலியுகாப்தம் 5125 சோபகிருத வருடம் தை மாத ரிஷப ராசி பலன்கள். கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு பா. மணிகண்டன், ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம், விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம், வடவள்ளி, கோவை. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கான நட்சத்திர வாரியான தை மாத பலன்களை பார்க்கலாம். முதலில் கார்த்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். ஆற்றல் காரகனான சூரியன், மனக்காரகனான சந்திரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற மாதமாக இருக்கும். நீங்கள் நினைப்பதை நடத்தி கொள்வீர்கள். ரகசிய முயற்சிகள் மேற்கொண்டு அதில் ஆதாயம் அடைவீர்கள். லாப ராகுவால் ஆதாயம் அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருந்த தடைகள் விலகும். தைரியமாக செயல்படுவீர்கள். வருவாயை வைத்து மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். ஜீவனஸ்தான சனியால் தொழிலில் அதிகபட்சமான அக்கறை செலுத்த வேண்டியதாக இருக்கும். பணிபுரியும் இடத்தில் மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நிலைமை உண்டாகும். தம்பதியருக்கிடையே சுமூகமான நிலை ஏற்படும். அரசியல்வாதிகளின் செயல்களில் தொய்வு ஏற்படும் என்றாலும் நினைத்தது நிறைவேறும். கலைஞர்களின் செல்வாக்கு உயரும். ஊதிய ஒப்பந்தங்கள் உண்டாகும். வெளிநாட்டிற்கு சென்று வரும் யோகம் சிலருக்கு ஏற்படும். பெண்கள் இக்காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நண்பர்களிடம் ஓரடி விலகி இருப்பது நன்மையை உண்டாக்கும். விளைபொருட்களுக்கு லாபம் அதிகரிக்கும். விரய குருவால் செலவுகள் தோன்றினாலும் ஆரோக்கியம் மேம்படும். செல்வாக்கு உயரும். மாணவர்கள் ஆசிரியர்களை அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும். பரிகாரம்: மகாலட்சுமி வழிபாடு மகிழ்ச்சி தரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். மனக்காரகனான சந்திரன், கலைக்காரகனான சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஆசைகள் அதிகரிக்கும். வருமானத்தின் மீது நாட்டம் உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கைக்காக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும். பிள்ளைகளை பற்றிய சிந்தனைகள் உண்டாகும். அவர்களுக்காக முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். தொழிலில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். தம்பதியருக்குள் மற்றவர்களால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் நட்புகளிடம் கவனமாக இருப்பது அவசியம். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். உங்கள் திறமை மதிக்கப்படும். உத்தியோகத்திற்காக முயற்சித்து வந்தவர்களின் செயல் வெற்றியாகும். வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அரசியல்வாதிகள் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியடைவீர்கள். மனதில் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவதால் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். தலைமையிடம் சாதகமான நிலை ஏற்படும். விவசாயிகளுக்கு புதிய பாதை தெரியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நீடிக்கும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையாக இருக்கும். பரிகாரம்: நவகிரகத்தில் உள்ள சந்திர பகவானுக்கு வெள்ளை அல்லியை சார்த்தி வழிபட வாழ்க்கை வளமாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரன், பராக்கிரமக்காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் அறிவாற்றல் மேம்படும். திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் தேடி வரும். சுயதொழில் செய்து வருபவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வெளிநாட்டிற்கு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்தவர்களுக்கு அதற்குரிய அனுமதி கிடைக்கும். பெரியோர்களின் ஆதரவு உங்கள் செயல்களை வெற்றியாக்கும். முயற்சிகளை லாபமாக்கும். பணியில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டிற்கு ஆளாவீர்கள். பணியாளர்கள் முதலாளியால் பாராட்டப்படுவீர்கள். உங்கள் தனித்திறமை இப்போது வெளிப்படும். தம்பதியருக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப ரகசியங்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பது உங்கள் வாழ்க்கைக்கு நன்மையாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றும். போட்டியாளர்களால் சங்கடங்கள் அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு விற்பனையில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். சகோதர வகையில் நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். பரிகாரம்: திருச்செந்தூர் முருகனை வழிபட சங்கடங்கள் தீரும். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மேலும் எங்களை சோசியல் மீடியால ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க அதை கிளிக் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட்